ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் அவங்களும் ப்ரெஸ் மீட்டை வச்சு இபிஎஸ் சரியில்லை அப்படின்லாம் வந்து அவங்க குறை, அப்புறம் இவங்க இபிஎஸ் தரப்பு அவங்க சில குறைகளை வந்து சொல்லி மாறி மாறி பிரச்சனைகளானது இன்னும் ஓய்ந்த பாடலில் போயிட்டே தான் இருக்கு. இபிஎஸ் அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சொல்றாரு, தாவேக்கா குதிரை பேரம் நடத்தி ஆசை வார்த்தையை கூறி இன்னைக்கு ஏடிஎம்கேவை உடைக்கிற வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் ஒரு தூய சக்தி பார்க்குற வேலையா அப்படின்னு டைரக்டாக விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. சிவி சண்முகம் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒன்றிணைச்சு போனால் மட்டும்தான் இனிமேல் அதிமுகவுக்கு லைஃப் இருக்குது. சசிகலா அம்மையார், டிடி தினகரன், அப்புறம் இன்னும் யார் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லாரையும் இணைங்க, அதன் பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ தான் அதிமுகவுக்கு அந்த பழைய உருவம் கிடைக்கும் அப்படின்றத அவர் கோரிக்கையாக வைக்கிறாரு. இபிஎஸும் அவருடைய அறிக்கையில் ஓகே நம்ம எல்லாம் இணைந்து பணியாற்றலாம், எல்லாரையும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அவரும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை? குதிரை பேரம் நடந்தது உண்மையா பொய்யா? ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சும்மா கட்சியை உடைச்சிட்டு முக்கியமான தலைவர்கள்லாம் வெளில வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி போய் சேர்ந்துருக்கணும். உங்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் நாங்கள் ஏற்படுத்தி தரோம், எங்களை நம்பி நீங்கள் வாங்க அப்படின்ற ஒரு கேரண்டி ஏதோ ஒரு சைட்லேருந்து போயிருக்கணும். சும்மா வேலுமணி அவர்கள் மாதிரியான பெரிய லீடர்ஸ்லாம், சிவி சண்முகம் மாதிரியான பெரிய லீடர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்ட்டியை உடைச்சிட்டு தாவேக்கா பக்கம் சும்மா போக மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு அஷூரன்ஸ் எங்கே இருந்தோ வந்திருக்கணும். ரெண்டாவது, தாவேக்காவை பொறுத்தளவில் இது ரொம்ப கிளவராக கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, வச்சு எல்லாரோடையும் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவிலிருந்து ஒரு குரூப் வந்து தாவேக்காவோட சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விரும்புகிறாங்க. அது ஓப்பனாக இப்போ தெரியுது. ஆனால் இப்போ தாவேக்கா சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இவ்வளோ நாட்கள் ஆயாச்சு, இன்னமும் அஃபிஷியலாக எந்த ஒரு கம்யூனிகேஷனும் தாவேக்கா சைட்லேருந்து வரல. ஸோ இப்போ அதிமுகவில் இந்த வெளியேறின அந்த குரூப்பும் பார்த்து நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக சைடும் போக முடியல, தாவேக்கா கிட்டையும் போக முடியல, நடுவில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் பதட்டத்தில் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு என்ன பதட்டம்? அதான் கட்சியை கூட்டணி வச்சுட்டாங்கல்ல. காங்கிரஸுக்கு என்ன பதட்டம்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏஸ்லாம் உள்ளே வந்தாச்சுன்னா காங்கிரஸோட தேவை இருக்காது. இன்னைக்கும் பார்த்தோம்னா தாவேக்கா சைட்ல இருந்து அபிஷியலா கம்யூனிகேஷன் வரல. நாங்க 2 மினிஸ்டர் பதவி காங்கிரஸுக்கு கொடுக்குறோம், இந்த 2 பேரும் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தாவேக்கா சைட்ல இருந்து யாருமே சொல்லியே. ஆனா ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸோட தேவை டிவிகேவுக்கு இருக்கும்ல. அவசரப்பட்டு யாரு பண்றாங்க அந்த வேலையை? மாணிக்கம் தாக்கூர் தான் பண்றாரு. அது என்ன மாணிக்கம் தாக்கூருக்கு ஏன் அவ்வளவு அவசரம்? காங்கிரஸோட தலைமை பண்ணலாம், இல்லைனா தாவேக்கா தலைமை அதை பண்ணலாம். பட் மாணிக்கம் தாக்கூர் அவசரப்பட்டு அதை ட்வீட்டை வெளியிடுறாரு. அதுவே நான் எப்படி பார்க்குறேன்னா, இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு 2 மினிஸ்டர் பதவி கொடுக்குறேன்னா கேரண்டி கொடுத்துட்டாங்க அப்படின்றத அவர் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. ஸோ அங்கேயுமே நிறைய சிக்கல்கள் இருக்கு. முக்கியமான சிக்கல் என்னன்னா, அதிமுகவில் கூடிய இந்த எம்எல்ஏஸ்லாம் உள்ளே வந்தாச்சுன்னா அங்கே காங்கிரஸுக்கான தேவை இல்லை. காங்கிரஸுக்கான தேவை எப்போ வரும்னா, இடதுசாரிகள், விசிகே, ஐயுஎம்எல் இந்த கட்சிகளோட தாவேக்கா கூட்டணி வச்சாதான் காங்கிரஸுக்கு வேலை இருக்கு. அதிமுக உள்ள வந்துட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு வேலை இல்லை, காங்கிரஸோட பவரும் கம்மியாகும். இது போக விசிகேவும் பார்த்தோம்னா அதிருப்தியில் இருக்காங்க. டெஃபினட்டா திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் திமுகவுக்கு அழுத்தம் போடக்கூடிய விஷயங்களா இருக்கு. இப்போதைக்கு அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க திமுகவோட தான் இருக்கோம், திமுக அலைன்ஸ்ல இருக்கோம், வெளியே இருந்து தாவேக்காவை சப்போர்ட் பண்றோம். அப்ப அவர் திமுக மேல அழுத்தம் போடுறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு மேபி விருப்பம் இருக்கலாம், தாவேக்காவோட அந்த கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மேபி விருப்பம் இருக்கலாம், மேபி அதனால அழுத்தம் போடலாம். ஸோ இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, எல்லா சைட்லயும் பிரச்சனைகள் இருக்கு. தாவேக்கா எல்லாரையுமே எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. யார் உள்ள வருவாங்க, யார் வெளில போவாங்க அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப பிஎம்கேவும் பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு சாதகமா பேசிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாவேக்காவோட கொள்கையும் பிஎம்கேவோட கொள்கையும் 90% பார்த்தோம்னா எல்லாம் சிமிலராக தான் இருக்கு அப்படின்றாரு.
ராமதாஸ் அவர்கள் நடிகர்கள் அவ்வளவு தூரத்துக்கு விமர்சிச்சு பேசியிருக்காரு. பிஎம்கே எப்பவுமே ட்ரெடிஷ்னலா பார்த்தோம்னா இலவசங்களுக்கு எதிரான ஒரு கட்சி. இலவசங்களை எதிர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த இலவச டிவி எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு விமர்சிச்சிருக்காங்க. இந்த இந்த ஒரு செலிபிரிட்டி கல்ச்சரையே விமர்சிக்கக்கூடியவங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் கூடிய நிறைய தவறான விஷயங்களை விமர்சிக்கக்கூடியவங்க. 2001 நினைக்கிறேன் பாபா படத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆமா, அந்த படம் ரிலீஸுக்கலாம் அந்த ஈவன் சர்க்கார் படமா ஏதோ ஒரு படம் வந்தப்ப விஜயோட படத்துக்குமே நிறைய படத்தையுமே விமர்சிச்சாங்க. இப்போ ரீசெண்டா லியோ படம் நினைக்கிறேன், அதுல கூட வந்து இந்த மது லியோ படமா ஏதோ ஒண்ணு, லியோ சர்க்கார் ஏதோ ஒண்ணு, இந்த ஸ்மோக்கிங்லாம் இருக்கு, எப்போ வந்தாலும் பிரச்சனை கொடுத்தாங்க. இப்ப திடீர்னு பார்த்தோம்னா 90% எல்லாம் ஒத்து போகுதான். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல 2 கட்சிக்கு தான் பயங்கரமான எழுச்சி இருக்கு. ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு பாமக. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் பேசுறாரு, அவங்க கட்சிக்காரர் பேசுறாரு, அவரு ரொம்ப சென்சிபிளா பேசுறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, பழைய பிஎம்கே தான் நினைச்சு அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சினிமாக்கள் கலாச்சாரம் இருக்கு, அது அரசியலுக்குள்ளேயும் புகுந்துருச்சு, இதெல்லாம் நம்ம முறியடிக்கணும்னா யங்ஸ்டர்ஸை காலேஜ்லேயே நம்ம போய் அரசியல் படுத்தணும்லாம் பேசிட்டு இருக்காரு. அன்புமணி அவர்கள் அவரை ஸ்டாப் பண்றாரு. கீர்த்தி கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு அவரு வேற விஷயங்கள் பேசுறாரு. அதுக்கப்புறமும் பேசுறவருக்கு புரியல, திரும்பவும் அவரு நடிகர்கள் அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். திரும்பவும் அவரை ஸ்டாப் பண்ணி அன்புமணி அவர்கள் வேற விஷயங்கள் பேசுறாரு. ஸோ இப்ப பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை, தாவேக்காவுக்கு மற்றவங்களோட தேவை இருக்கு. நிறைய பேர் தாவேக்காவை சப்போர்ட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸாக்டா யார் உள்ள போறாங்க, யார் வெளியே போறாங்க, யாரோட இடம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த இடங்கள்ல சிக்கல் இருக்கு. ஆனா இப்ப பிஎம்கே தாவேக்காவை பாசிட்டிவா பாக்குறாங்கன்னா, அதே மாதிரி அதிமுக கூடிய ஒரு குரூப்பும் தாவேக்காவை பாசிட்டிவா பாக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில பாஜகவோட பிளெஸிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து பாஜக உறுப்பினர் டிவிகே அரசாங்கத்தை எதிர்த்துலாம் ஓட்டு பண்ணல. அவர் நடுநிலையா இருக்கணும், அது நடுநிலைன்னு தெரியல. உங்களை கொள்கை எதிரிட்டாங்க அவங்க, ஆனால் நடுநிலைன்றாரு அவர். நீங்க உங்களோட ஸ்டாண்ட் என்னன்றதை வெளிப்படுத்தணும்ல. நடுநிலையா இருக்கீங்கன்னா அது என்ன ஸ்டாண்ட், உங்க ஸ்டாண்ட் என்ன அதை வெளிப்படுத்தணும்ல. இப்ப நீங்க சொல்லலாம் எங்களோட இந்த ஒரு ஓட்டால ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்ல, நாங்க நடுநிலையா இருக்கிறதால பெரிய வித்தியாசம் இல்லை, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க. ஆனா ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு உங்களை. ஒரு கட்சி நீங்க தாவேக்கான்ற இந்த கட்சியை குறித்த உங்களோட ஸ்டாண்ட் என்ன, அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுமா எப்படி அது அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரீசெண்டா கொடுக்கக்கூடிய பேட்டிகள்ல டிவிக்கேவை பாசிட்டிவா தான் பேசுறாங்க. அவங்க விஜய் வந்து நல்லா தான் பண்றாரு அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க டோன் இருக்கு. ஸோ அதான் இப்ப நான் பாக்குற அளவில் எப்படின்னா, பிஎம்கே கண்டிப்பா தோத்துருவோன்னு தெரிஞ்சும் 24ல பாஜகவோட தான் போறாங்க. ஸோ குழிக்குள்ள இறங்கும் போதும் பிஎம்கேவை கூட்டிக்கிட்டே பாஜகவால உள்ள இறங்க முடியுது. அது டிடிவி அவர்களுக்கும் பொருந்தும், அமமுக கட்சிக்கும் பொருந்தும். இந்த மாதிரியான கட்சிகள் மேல பிஜேபிக்கு பெரிய ஒரு லெவரேஜ் இருக்கு, அந்த கட்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிஎம்கே விஜய பாராட்டி பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில பாஜகவோட அப்ரூவல் அங்க இருக்கு. ஆனா காங்கிரஸ் டிவிகே ஓட இருக்கு, அது எப்படி? காங்கிரஸ் டிவிகே ஓட இருக்குங்க. காங்கிரஸுக்கு எம்எல்ஏஸ் இல்லையே, 5 எம்எல்ஏ தானே இருக்காங்க காங்கிரஸுக்கு. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, விஜய் அவர்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டெஃபினட்டா காங்கிரஸ் தான். ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்ற உடனே அவங்க காங்கிரஸோட தான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க, அலைன்ஸ்ல காங்கிரஸை சேர்க்கிறாங்க. ஆனா இப்ப சிக்கல் என்னன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி. ஒன்றும் நீங்கள் காங்கிரஸ் பார்ட்டியோட சேர்ந்து மற்ற அந்த சிறிய இடதுசாரி கட்சிகள், அப்புறம் விசிகே, ஐயுஎம்எலோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா திமுகவோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டியோட தாக்கமும் உள்ள இருக்கும். காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி, அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, திமுகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக காங்கிரஸுக்கு அது பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். இப்போ இதை முறியடிக்கணும். திமுகவை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. திமுக நினைச்சாங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல டிவிகேவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் ஏற்படும் போது கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல் ஏற்படக்கூடாதுன்னா அப்போ உங்களுக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து உங்களுக்கு தேவை. அவங்க வந்தாச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வெளில போக மாட்டாங்க, கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டீங்கன்னா தேல் பி ஹாப்பி. அதே மாதிரி பிஎம்கேலாம் வந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அந்த ஆப்ஷன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க பாஜக சைடு போற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். டிஎம்கே உங்களை ஹெவியா அட்டாக் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், அவரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
காங்கிரஸாக இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஃபுல்லாக நம்பி இருக்க முடியாது. அப்போ ஒரு பஃபர் உங்களுக்கு தேவைப்படுது. ஒன்றோ காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே எம்எல்ஏஸையும் உள்ளே கொண்டு வரலாம், இல்லைன்னா இவங்களை கொண்டு வந்துட்டு நீங்கள் காங்கிரஸையும் கழட்டி விடலாம். ஓகே, ஆனால் அது நடந்தால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா? ஃபைனாக ஃபஸ்ட்டு வந்தவங்களே அவங்க தான், திடீர்னு ஒரு 5 வருஷம் கூட தாங்காமல் காங்கிரஸ் வெளியேறாங்க அப்படின்னா அது பார்க்கும்பொழுதே விஜய் மீது உள்ள நம்பிக்கை போயிடும்ல. இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து காங்கிரஸோட தேவை இருக்குன்னு வச்சுப்போம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னேன்ல, காங்கிரஸ் ப்ளஸ் லெஃப்ட் ப்ளஸ் ஐயூஎம்எல் ப்ளஸ் விசிகே, அந்த காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் காங்கிரஸை விட்டு நினச்சாலும் வெளில போக முடியாது. ஏன்னா காங்கிரஸை வெளியேற்றிங்கன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிரும். பாஜக உங்கள் மேலே அழுத்தம் போட்டாலும் நீங்கள் காங்கிரஸை வெளியேற்ற முடியாது. பாஜகவோட தான் நீங்கள் ஃபைட் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து உங்க கூட இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் காங்கிரஸோட தேவை உங்களுக்கு 100% இல்லை. ஆனால் காங்கிரஸை சுமப்பதால நீங்கள் பாஜகவோடையும் சண்டை போட வேண்டியிருக்கும். எதுக்கு இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யோசிப்பாங்க. ப்ராக்டிக்கலான ஒரு பார்ட்டியாக இருந்தால் நான் காங்கிரஸ் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஆக்வர்டாக இருக்குன்றதுக்காக காங்கிரஸோட தேவை இல்லாமல் காங்கிரஸ் தூக்கி முதுகில் ஏற்றி வச்சுக்கிட்டு பாஜக கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு இருக்கணும். இல்லை இப்போ ஓகே, ஆனால் 29ல் ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும்ல, ஸோ அப்போ காங்கிரஸ் தேவைப்படலாம்ல. இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு இவங்களுக்கு கவர்மெண்ட் சர்வே ஆகணும். விஜய்க்கு டிவிகேவுக்கு அதான் சேலஞ்சு. இப்போ பிரச்சனை இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக இருக்கு. அதனால தானே இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் அங்கே வண்டியில் ஏற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கம்ஃபர்டபுளாக 144 நம்பர் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேர் அப்படி இப்படி போனால் கூட அந்த அளவுக்கு பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்களா 5 வருஷத்தில்? ஆனால் விசிகே வந்து இப்போ தான் மாற்றி ஒரு விசிகேவும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு பதவி ஆசை இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட புரிதல். வேற சண்டை போட்டது ஒன்றுமே கிடையாது. ஒரு மினிஸ்டர் கொடுங்க, மேபி இருக்கலாம், அது இருக்கலாம். அதிமுகலேருந்து பிரிஞ்சு போகக்கூடிய அந்த எம்எல்ஏஸ்க்கு அது கண்டிப்பாக இருக்கும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, அதிமுக காரங்களுக்கு நீங்க அதிகாரத்தெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அவங்க கம்ஃபர்டபுளா உங்களோட இருப்பாங்க. அப்ப நீங்க காங்கிரஸ் மேல டிபெண்ட் ஆகிருக்க மாட்டீங்க. அதிமுக இல்லைன்னா காங்கிரஸ் மேல டிபெண்டன்ஸ் அதிகமா இருக்கும். காங்கிரஸ் உங்களுக்கு 100% தேவை. ஆனா அதிமுக எம்எல்ஏஸ் உள்ள வந்தாச்சுன்னா அவங்களுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க காங்கிரஸ் மேல பெருசா டிபெண்டா இருக்க மாட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாளைக்கு இஷ்யூ பேஸ்டா ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம், காங்கிரஸ் ஏதாவது பேசுவாங்க, இல்லை நீங்கள் கிளம்புங்க, டாட்டா கட்டு போயிட வேண்டியதுதான். ஓகே. ஆனால் இப்போ அந்த சிக்கல்கள் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி தான், இது வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இல்லை அப்படின்றத அவரும் சொல்கிறாரு. எங்களுடைய கட்சியை உடைச்சி தான் நீங்கள் ஒரு குதிரை பேரம் நடத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இபிஎஸ் அவர்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது இந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? விஜய் அவர்களை எதிர்த்து, ஸோ விஜய் அவர்கள் நிறைய ஆசை வார்த்தை கூறுறாரு அப்படின்னு சொல்கிறாரு இபிஎஸ் அவர்களே. அமைச்சர் பதவி, வாரிய பதவி, இதெல்லாம் விஜய் சொல்லியிருக்காரு, அதனால தான் 25 பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறார். இப்போ விஜய் அவர்களை எதிர்த்துக்கிட்டு இபிஎஸ்ஸால் இந்த கட்சியை திரும்ப ஒன்றிணைக்க முடியுமா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ இபிஎஸ் மட்டும் அதை சொல்லலை, ஸ்டாலின் அவர்கள் அதை சொல்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிகளோட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம், அதுக்கு தயாராக இருங்க, ஏன்னா இந்த கவர்மெண்ட் நீடிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இதே ஸ்டாலின் தான் 2017 சொல்லிட்டு இருந்தார், எடப்பாடி நீடிக்க மாட்டார். 5 வருஷம் அவர் கடந்துட்டு வந்துட்டார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவங்க தயவில் தானே இருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க தயவில் தான். ஸோ அது ஒன்று இருக்குது. இபிஎஸும் அதை சொல்கிறார். இப்போ தாவேக்கா தப்பி பிழைக்கணும்னா சில கட்சிகளோட சப்போர்ட் தாவேக்காவுக்கு வேணும். ஏதோ ஒரு வகையில் திமுகவோட சப்போர்ட் இருந்தால்தான் இடதுசாரிகள், விசிகே, ஐயூஎம்எல் அவங்கெல்லாம் தாவேக்காவோட பயணிப்பாங்க. அட்லீஸ்ட் இடதுசாரிகள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிஸ்க் தான். ஏன்னா இடதுசாரிகள் பவர் ஷேரிங் வரமாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்போ திமுகவோட தயவு ஏதோ ஒரு வகையில் வேணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிஜேபியோட தயவும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். பிஜேபியோட தயவு இருந்தால் தான் அதிமுகவோட அந்த எம்எல்ஏஸாக இருக்கலாம், பிஎம்கேவோட சப்போர்ட்டாக இருக்கலாம், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ பிஜேபி ஒன்றும் உங்களுக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. பிஜேபி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான காரியங்களை ஏன் பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் உங்கள் கூட இருக்காங்க, காங்கிரஸை கழட்டி விட வைக்கணும், காங்கிரஸ் கையில் அதிகமான அதிகாரம் போக அனுமதிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பிஜேபி பண்ணுறாங்க.
ஆனால் இப்போ நாளைக்கே தாவேக்காவுக்கு எதிரான ஒரு சூழல் ஏற்படுதுன்னு வச்சுப்போம், ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா இது வரைக்கும் தாவேக்கா ஒன்றும் பெருசாக புரட்சிகரமாலாம் எதுவும் பண்ணல. இன்ஃபேக்ட் நிறைய பேர்ட்டு நான் பேசும்போது நாங்கள் எதிர்பார்த்தது வேற, ஆனால் இங்கே நடக்கிறது வேறையாக தான் இருக்குது அப்படின்லாம் கொஞ்சம் தயக்கத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு 2 years கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம், எதிர்பார்த்ததை விட அதிகமாக பில்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ ஒன்று திமுக 100% ரெடியாக இருப்பாங்க. திமுகவை பொறுத்தளவில் தாவேக்காவை வீழ்த்தணுன்றதான் அவங்களோட ஏமா இருக்கும். பாஜகவும் அதை செய்ய தயங்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் அதிமுகவை கடந்த 10 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு செங்கலா உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தின எதுக்காக பண்ணாங்க? அதை அந்த இடத்துல அவங்க வந்து உட்கார்றதுக்காக பண்ணாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? டிவிக்கு வந்துட்டாங்க, நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ பாஜக அவங்கள பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல காங்கிரஸை கார்னர் பண்றதுக்கு தாவேக்காவுக்கு சில சாதகமான விஷயங்களை அவங்க பண்றாங்களே தவிர தாவேக்காவை பாசிட்டிவான ஃபோர்ஸாலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால பாஜகவும் சான்ஸ் கிடைச்சா அவங்கள ஓரங்கட்ட தான் பார்ப்பாங்க, திமுகவும் அதை தான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டா இபிஎஸும் ரெடியா இருப்பார் போனவங்கலாம் திருப்பி உள்ள இழுக்கிறதுக்கு. அதான் எப்படி இழுப்பாருன்னு கேட்குறேன். இபிஎஸ் கிட்ட என்ன லெவரேஜ் இருக்கு? அங்க அமைச்சர்ன்றாங்க, வாரிய தலைவர் பதவின்றாங்க, ஒன்றும் லெவரேஜ் இல்லை. இப்போ என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சிலாம் அதிகமாயிருச்சு, தாவேக்கா கப்பல் முங்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் மெதுவாக ஷிஃப்ட் ஆவாங்க. ஷிஃப்ட் ஆகும்போது இபிஎஸ் டோரை மட்டும் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கும், அவ்வளோதான். ஆனா அப்பயும் இபிஎஸ் வந்து இல்லை யாரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னாரு. இவன் நான் ஒன்றும் இபிஎஸ் அப்படிப்பட்ட ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் தெரியாத ஒரு ஆளாக நான் பார்க்கல. அப்படிதான் நிறைய பேர் சேர்க்காம, இப்போ சிவி சண்முகம் சொல்றாரு பிரஸ் மீட்ல காலையில, நிறைய கட்சிகள் வந்தாங்க, இதே தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை நம்ம கூட நடத்தினாங்க, அவங்கள வேணான்ட்டாரு. அதன் பிறகு தேமுதிக நடத்தினாங்க, அவங்கள வந்து 1.5% கட்சின்ட்டாரு. அப்புறம் கிருஷ்ணசாமி, இப்படி சின்ன சின்ன கட்சிகளாம் நடத்தினாங்க பேச்சுவார்த்தை. சிவி சண்முகம் அவர்கள் அரசியல் பேசும்போது அரசியல்வாதி மாதிரி பேசணும். தாவேக்கா வந்தாங்க, அவங்க சேர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க, ஆனால் இபிஎஸ் அவர்கள் அவங்கள சரியாக நடத்தாமல் உதாசனப்படுத்தி அனுப்பிட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. அது விஷயம் கிடையாது. தாவேக்காவோட ஆஃபர் என்ன, இபிஎஸோட ஆஃபர் என்ன? இபிஎஸ் அவர்கள் கொடி பறக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இபிஎஸ் அவர்களுக்கு அந்த கட்சியோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுன்ற விருப்பம் கண்டிப்பாக இருந்திருக்கு. அதனால தான் ஓப்பனாகவே வெளியில் சொல்கிறாரு. அவர் தாவேக்கா தான் சொல்ல, இன்ஃபேக்ட் ஓப்பனாக, பட் இவர் ஓப்பனாக சொல்கிறார். அப்போ எங்கே குழப்பம் ஏற்பட்டிருக்கும்னா சீட் நெகோசியேஷன்ஸில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இப்போ கேள்வி அதுதான். ஏதோ இப்போ இது சினிமா ஸ்டைலில் இருக்காதுல்ல. சினிமா ஸ்டைலில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பார், புதுசாக ஒருத்தர் உள்ள இருந்தாருன்னா அவரை அசிங்கப்படுத்தி அனுப்புறது அப்படி பண்ண மாட்டாங்க அரசியலில். என்ன ஆஃபரை இபிஎஸ் முன் வச்சாரு, அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட ஆஃபர் என்னவா இருந்தது, அது 2 பேருக்கும் அக்செப்டபுளாக இருந்ததா? இன்னைக்கு நமக்கு தெரியுது தாவேக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, 108 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அன்னைக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அன்னைக்கு தாவேக்கா எனக்கு 150 சீட் தாங்க, 100 சீட் தாங்கன்னு கேட்டிருந்தா இபிஎஸ் கொடுக்க முடிஞ்சிருக்காது அதை. ஸோ அதனால அந்த ஆங்கிள் வந்து நீங்க பேசணும். சும்மா ஏதோ குடும்ப சண்டை போடுற மாதிரி தாவேக்காவை உதாசனப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இல்ல தாவேக்கா விடுங்க, ஆனா தேமுதிக கிட்டையும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. தேமுதிகவுக்கு நான் எடுத்து வரேன். தேமுதிகவுக்கு திமுக எவ்வளவு சீட்ஸ் கொடுத்தாங்க? 10. அது போக ஒரு ராஜ்யசபா. ஆமா. ஸோ அப்போ அவங்களுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபாவை திமுகவே கொடுக்குறாங்கன்னா அப்போ அதிமுக கிட்ட இன்னும் அதிகமாக எதிர்பார்த்திருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா திமுக வின்னிங் அலைன்ஸா அப்போ பார்க்கப்பட்டுச்சு. ஆமா. ரெண்டாவது திமுகல ஸ்பேஸ் கம்மியா இருந்தது. ஸ்பேஸ் கம்மியா இருக்க திமுகவே தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்கன்னா அதிமுக கிட்ட அவங்க 20 சீட்டுக்கு மேல டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. 20 சீட்டுக்கு மேல டிமாண்ட் பண்ணியிருந்தா மற்ற கட்சிகளை நீங்க அகாமடேட் பண்ண முடியாது. அப்புறம் பாஜக அதிகமாக கேட்பாங்க, பிஎம்கே அதிகமாக கேட்பாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன கேட்டார்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. நான் சொல்றேனே, இப்போ அரசியல் தெரியாத ஆள் கிடையாது இபிஎஸ். கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் அலைன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் இபிஎஸ்க்கு நல்லது தானே. ஏன்னா கட்சியோட தலைவர் இபிஎஸ் தானே. கட்சி ஸ்ட்ராங்கா இருந்து கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா பெனிஃபிஷியரி இபிஎஸ் தான். ஸோ கட்சியை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் இபிஎஸ்க்கு கிடையாது. அதனால இவர் சொல்ற மாதிரி அலைன்ஸ் வேணும்னே சேர விடாம தடுத்தது, தாவேக்காவை வேணுமே உதாசனப்படுத்தினது, அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அவரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக போகுது. இபிஎஸ் வந்து தன்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றது கூட தெரியாம இருப்பாரா என்ன? அப்படி அது கூட தெரியாம தான் அவர் 50 வருஷமா பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரா என்ன? அப்படி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்பதான் சிவி சண்முகம் இதெல்லாம் தெரியுது.
இவ்வளவு தப்பு நடக்குது, கட்சி நிர்வாகம் சரியில்லை, தோத்துருவோன்றது தெரியுது, யங்ஸ்டர்ஸ் உள்ள வரலன்றது தெரியுது. ஆனா அப்போ இதெல்லாம் பேசியிருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையா. இப்ப நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. தோல்விதான். தோல்விலாம் இல்லை, இப்ப எதுக்கு நீங்க பேசுறீங்க இதெல்லாம்? உங்களுக்கு தாவேக்கா சைடு போகணும் சார், அவ்வளவுதானே, வேற எதுவுமே இல்லை. இப்ப அதுக்கு தானே நீங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கட்சியை உடைச்சிட்டு தாவேக்கா கூட போகணும். இபிஎஸ் அதை பண்ண விட மாட்டேங்கிறார், அவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனை. கட்சி தோத்தது ஏன்னா இப்ப சிவி சண்முகம் செய்யற மாதிரி தாவேக்காவோட நீங்க கூட்டணி வச்சுட்டீங்கன்னா கட்சி மீண்டு வந்துருமா? கட்சியோட வீழ்ச்சி தான் உங்களுக்கு பெரிய கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குன்னா அப்ப கட்சியை மீட்டெடுக்கிறதுக்கான காரியத்தை தான் நீங்க பண்ணணும். நீங்க பண்ற காரியங்கள்லாம் பார்க்கும்போது கட்சியை மீட்டெடுக்கிறதுக்கான விஷயமா எனக்கு படலையே. நீங்க கட்சியை அடிச்சு மூடிடலான்னு பாக்குறீங்க. நீங்க போய் தாவேக்காவோட சேரலான்றீங்க, கட்சியை உடச்சிக்கிட்டு அங்க போறீங்க. உங்களுக்கு இப்ப அதிகாரம் வேணும், அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் அவ்வளவுதான். உங்களுக்கு தாவேக்காவோட போகணும், உங்களுக்கு அதிகாரம் வேணும். தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி ஓட்டும் போட்டாச்சு, நீ அடுத்தது போஸ்டிங் உங்களுக்கு வேணும், அமைச்சர் பதவி. ஆமா, அமைச்சர் பதவி வேணும். இபிஎஸ் தொல்லையும் வரக்கூடாது, கட்சியை கம்ஃபர்டபுளா உடைக்கணும், உங்களுக்கு அதுதான் வேணும். இப்ப இதெல்லாம் எதுக்கு வேணும்னா உங்களுக்கு பவர் வேணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப அதுக்கு என்னெல்லாமோ பேசுறீங்க நீங்க. ஸோ அதனால கட்சியை காப்பாற்றுறது தான் உங்களோட உண்மையான நோக்கம்னா தாவேக்காவோட போய் சேர்றதுனால கட்சியை காப்பாற்ற முடியாது. தாவேக்காவோட போய் அதிமுக சேர்ந்ததுன்னா கட்சி காலி ஆயிரும். இபிஎஸோட ஸ்டாண்ட் அது கரெக்டு தான். திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவோட அரசியல். அப்படி இருக்கும்போது நீங்கள் தாவேக்காவோட போய் சேர்ந்தீங்கன்னா ஒன்று தாவேக்காவோட லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு சபார்டினேட் ஃபோர்ஸாக அவங்களோட போய் சேர்றீங்க, அது உங்களோட ஸ்டேச்சரை கம்மி பண்ணிடும், சிரமப்படுத்திடும். நீங்க தாவேக்காவுக்கு கீழே தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். ஒன்ஸ் அந்த பிராண்ட் இமேஜ் உடஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஏற்ற முடியாது. ஜெயலலிதா அவரோட இமேஜ் ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு பெரிய ஆள் மாதிரி? ஏன்னா அவங்க எங்கேயுமே இறங்கினது கிடையாது. நீங்க ஒன்ஸ் இறங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி அந்த இமேஜை பில்டு பண்ண முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அவங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா திமுக எதிர்ப்பு அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க பேசுற திமுக எதிர்ப்பு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சிஎம் பேசுறத, மினிஸ்டர்ஸ் பேசுறத அவங்க எல்லாம் கண்டுப்பாங்க. அப்புறம் நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நிர்வாகம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். அப்போ உங்க கட்சியோட அரசியலே அவங்க கொடுத்துட்டீங்க. ஸோ கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சா நீங்க தாவேக்கா சைடு போகக்கூடாது, தாவேக்கா எதிர்த்து அரசியல் பண்ணணும். இபிஎஸ் அதை தான் பண்றாரு. இவங்களுக்கு அவசரம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரையும் ஒன்றிணைங்க அப்படின்றாங்க. இபிஎஸும் ரைட்டு அப்படின்னு அறிக்கை விடுறாரு. இப்போ எல்லாரும் ஒன்றிணைக்க வாய்ப்பு இருக்குமா? இப்போ டிடிவி, சசிகலாமையா, இப்போ அவங்க இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு திரும்ப அந்த அதிமுக நகர்வதற்கான வாய்ப்பு சொல்றது ஈஸி. எப்படி எல்லாத்தையும் ஒன்றிணைக்க முடியும்? இப்போ இபிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி யாரு டாமினண்டா இருக்காங்க? ஜெயலலிதா அவர்கள். ஓகே, அவங்க இறந்துடுறாங்க. அப்போ மைனஸ் ஜெயலலிதா, சசிகலா அவர்கள், டிடிவி, இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் இபிஎஸ் எப்படியும் அந்த இடத்த பிடிச்சிடுறாரு. அப்ப நீங்க எப்படி இப்ப ஒன்றிணைப்பீங்க? சசிகலா உட்கார்ந்துருந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, அந்த பவர்ஸை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எப்படி அகாமடேட் பண்ண போறீங்க? சசிகலா அவர்கள் இபிஎஸோட லீடர்ஷிப் ஏற்று இறங்கி வருவாங்களா? சசிகலா அவர்கள் கடைசி வரைக்கும் நான் தான் பூச்செயலாளர்னு கிளைம் பண்ணிட்டு, இப்பயும் அப்படிதான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸோட லீடர்ஷிப் ஏத்துக்கல, நான் சாதாரண ஒரு சாமானியனா தொண்டனா வந்து கட்சியில சேர்றேன்லாம் சொல்றாரு அவரு. ஆனா அங்க போயிட்டு இப்போ எம்எல்ஏ ஆயிட்டாரு அவரு. ஆமா, அதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுக போயிட்டாரு. ஆமா. இப்போ ஸோ உங்களோட பாயிண்ட் என்னன்னா அவரெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்றீங்க. அவரு திமுகல போய் சேர்ந்திருக்காரு. இப்போ டிடிவி தனி கட்சி வச்சிருக்காரு. டிடி அவர்கள் தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி ஒன்று சேருங்கன்னா எப்படி ஒன்று சேர்க்க முடியும்? ஸோ அதனால அதான் நான் சொல்றேன், இல்லை ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஆள் தான் அவர் வந்து கன்னிங்கான பொலிட்டிஷியன் தான். இவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு எதிராக இருக்கவங்களெல்லாம் ஒருத்தங்களையா காலி பண்ணியிருக்காருன்னா சும்மா ஒன்றும் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் சில விஷயங்கள் அவர் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். நான் எப்படி பார்க்குறேன்னா, அரசியலே மாறிடுச்சு, திராவிட கட்சிகளுக்கான ஸ்பேஸே சுருங்கிருச்சு. திராவிட கட்சிகளுக்கான ஸ்பேஸ் சுருங்கும் போது ஏதாவது ஒரு கட்சி காணாமல் போகும்ல, அந்த ஒரு சிக்கல் தான் இப்போ ஏற்பட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். திமுகவோட நலனும் அதிமுகவோட நலனும் நிறைய இடங்கள்ல சேமா இருக்கு. இப்போ அதனாலதான் ஜாயின் ஆக முயற்சி பண்ணாங்களோ? அதுக்கு நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, அப்ப ரெண்டு கட்சிக்கான ஸ்பேஸ் இல்லைன்றனா, ஒரு கட்சிக்கு தான் ஸ்பேஸ். அதனால தான் ரெண்டு கட்சியோட நலனும் ஒன்னா இருக்கு. இப்படி இருந்ததே கிடையாதுல ஹிஸ்டாரிக்கலா. கண்டிப்பா தாவேக்காவை எதிர்க்கணுன்றது அந்த ரெண்டு கட்சிகளோட சிங்கிள் அஜெண்டா. இப்ப அதே மாதிரி அதிமுகவை உடைக்காம பார்த்துக்கிறதும் திமுகவுக்கும் தேவை. ஏன்னா அதிமுக உடஞ்சதுன்னா ஒரு குரூப் இங்க தாவேக்காவோட வந்து சேர்ந்துரும், திமுகவோட பலத்தை அது கம்மி பண்ணிடும், திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணிடும். அப்ப இபிஎஸ் விட திமுக அதிமுகவை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு விரும்புவாங்க.
ஸோ இப்போ பாருங்க, 2 பேருக்கும் நலன்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒத்து போகுது. இல்லாட்டி எதிரெதிர் இருந்த கட்சிகள் இப்போ 2 பேரோட நலனும் ஒன்றாகுது. அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா 2 பேருக்குமே ஸ்பேஸ் கம்மியாயிட்டு இருக்கு பொலிட்டிக்ஸ்ல. அப்போ இப்போ 2 கட்சிகளாக இருக்க முடியாது, ஒரு கட்சியாக தான் இருக்கணுன்றத அரசியல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த அந்த சூழல் உங்களுக்கு அதை காட்டுது. பெரிய கொள்கை வித்தியாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க பெரியார்னா இருந்தாதான் என்ன, இப்போ அன்புமணி சொல்றாருல 90% எல்லாம் பொருந்தி போகுது, உங்களுக்கு அங்கே போகணும்னு ஆகி போயாச்சு, தேவை இருக்கு. அதை கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களோ திருமாவர்கள் சொல்ற மாதிரி? அப்படி நான் பார்க்கல. பட் இந்த ஒரு மெசேஜ் இருக்கு நடுவில், இது வந்து ஒரு ஹிடன் மெசேஜ். இப்போ ஒரு திராவிட கட்சி தான் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல தெரிஞ்சிடும் யார் சர்வே ஆக போறாங்க, யார் காணாம போக போறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல, அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தாரு, இனிமேட்டு பைபோலார் பொலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காது. ஸோ பைபோலார் பொலிட்டிக்ஸ் இருக்காதுன்னா மல்டிபோலார் பொலிட்டிக்ஸாக இருக்கும். மல்டிபோலார்னா வேற நிறைய கட்சிகள் இருப்பாங்க, அப்படி இருக்காதுன்றது என்னோட பாயிண்ட். திரும்ப பைபோலாருக்கு தான் வரும். ஏதோ ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும். அந்த காணாமல் போகக்கூடிய திராவிட கட்சி அநேகமாக அதிமுகவாக தான் இருக்குன்றது என்னோட பார்வை. ஏன்னா அதிமுகவுக்கு நீங்க என்ன அரசியல் பண்ண முடியும்? இப்போ ஓகே, அதிமுக தாவேக்க எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அதை அதிமுககாரனே விரும்ப மாட்டான். அதிமுககாரனை பொறுத்தளவில் அவங்க என்ன யோசிப்பாங்க, திமுகவை நம்ம எப்படி எதிர்க்கலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. விஜய் திமுகவை எதிர்க்கிறாரு, இவரு தாவேக்காவை எதிர்க்கிறாரு, திமுகவும் தாவேக்காவை தான் எதிர்க்குது. அப்போ எப்படி அதிமுககாரங்க அதை ஏற்றுப்பாங்க? சரி ரைட், அப்போ திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கலாம்னா அந்த வேலையை விஜய் பண்ணிட்டு இருக்காரு, பவர்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களோட திமுக எதிர்ப்பும் எடுபடாது. அப்போ இங்கே எப்படி நீங்கள் அரசியல் பண்ண போறீங்க? தாவேக்காவையும் எதிர்க்க முடியாது, திமுகவையும் எதிர்க்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்க்கும்போது அதிமுக ஒரு பொலிட்டிக்கல் டைனாசர் ஆகிருக்கீங்க. அதிமுகவுக்கு இங்கே ஸ்பேஸே இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இல்லை. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க 2 பேரும் சேர முயற்சி பண்ணாங்கன்னு நான் சொல்ல. நான் இருக்கக்கூடிய சூழலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதிமுக இன்னைக்கு சுருங்கிக்கிட்டே இருக்குன்னா அதிமுகவுக்கு ஸ்பேஸ் இல்லை, சொசைட்டியில் அரசியல் இல்லை. ஓகே, இவங்க 2 பேரும் சேர முயற்சி பண்ணது எப்படியாவது பழைய சிஸ்டமை கன்டினியூ பண்ண வைக்கலாம், டிவிக்கேவை ஏற விட்டுறக்கூடாது, புதுசாக ஒருத்தர் வரும்போது அவரை எப்படியாவது அடிச்சு காலி பண்ணும், அதிகார வெறி. அப்புறம் 2 பேருக்குமே அதிகாரத்தை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. அதிமுக 5 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு அது உரிமை மாதிரி. 5 வருஷம் நான் வெயிட் பண்ண எனக்கு தான் கைக்கு வரணும் அதிகாரம். திமுகவுக்கு கையில் இருக்க அதிகாரத்தை விட விருப்பம் இல்லை. ஏற்கனவே 10 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னொரு தடவை விட்டோம்னா திரும்ப வருமானு தெரில. சரி, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் 5 வருஷம் கையில் வச்சுக்கலாமே. இப்போ இவங்க 2 பேருக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்ததா? அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்ததா அப்படின்றது வந்து தெரியவே இல்லை. அது ஏன்னா திருமாவர்கள் ஒவ்வொரு பேட்டிலையும் ஒன்று சொல்றாரு. கேட்டால் அது வந்து யூகத்தின் அடிப்படையில்ன்றாரு, அப்புறம் ஸ்டாலின் கூட்டு சொன்னாருன்றாரு, மாற்றி திருமாவர்கள் பேசுறாரு. இப்போ இபிஎஸ் அவர்களுடைய அறிக்கையை பார்த்தாலுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் திமுகவை தீய சக்தியை பார்க்குறோம், அது எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படின்னு அறிக்கையில் சொல்றாரு. இப்போ எனக்கு என்னன்னா, திருமாவர்கள் சொல்றதுல ஓகே, அவரு சொல்றாரு, எம்ஏ பேபியும் அதை சொல்றாரு, டி ராஜா அவர்களும் சொல்றாரு. டி ராஜா அவர்கள் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக டைரக்டாக டிஎம்கேவை அட்டாக் பண்ணி சொல்ல, பட் அவருமே அதை சொல்றாரு. ஸோ அதனால என்னை பொறுத்தளவில் கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதே மாதிரி திமுக சைட்ல இருந்தும் ஸ்டாலின் அவர்கள் இப்படி நிறைய பொருள்கள்லாம் கிளம்பிட்டு இருந்தா நாங்களும் உண்மையை போட்டு உடைப்போம் அப்படின்னு பேசுறாரு. இது எல்லாமே பேஸ்லெஸ், இதெல்லாம் உண்மையே கிடையாதுதான் சொல்லிருக்கணும் நீங்க. ஓகே, நாங்களும் உண்மையை போட்டு உடைப்போம்னா இப்போ நீங்க பேச்சுவார்த்தை நடந்தது, அதில் அவங்க ரோலையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோன்றீங்க. அப்படிதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனால் திமுக அதிமுக வில்லன்ற மாதிரி கொண்டு போறாங்க, நான் உங்க சைடையும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு படுது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து இன்னும் பெரிய தலைவர்கள் பேட்டிகள்லாம் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இதை பற்றியான நிறைய விஷயங்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு எனக்கு என்னமோ அது பெரிய விஷயமா எனக்கு படலை. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் போடுவாங்க. நம்ம நினைப்போம்ல இந்த மாதிரி ஒரு கூட்டணி சாத்தியமா நினைப்போம்ல, அந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் போடுவாங்க. இது சாதாரண விஷயம். ஒரு 10 ஃபார்முலா போடுவாங்க, அதில் ஒரு ஃபார்முலா தான் ஒர்க் ஆகும். 10 ஃபார்முலாவையும் ஒரு 10 லாபி குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த லாபி குரூப் அவங்க 3 பேரையும் சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க, இன்னொரு லாபி குரூப் இவங்க 3 பேரையும் சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்ற போது 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா எல்லா ஆப்ஷனையுமே ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒவ்வொரு குரூப் அவங்கள போய் ரீச் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. திருமாவளவன் அவர்கள் சிஎம், அது ஒரு ஆப்ஷன். 2வது இபிஎஸ் அவர்கள் சிஎம், பேக்ரவுண்ட்ல இருந்து திமுக சப்போர்ட், ஒவ்வொரு ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமா படலை, இது கண்டிப்பா நடக்கிறது தான். இவங்களுக்கு என்ன பெரிய கொள்கை கோட்பாடுலாம் இருக்க போகுது, யோசிக்காம இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா,
இதை ஒரு ஆயுதமாக திரும்ப அவ கையில் எடுக்கிறாரு. அவருக்கு இப்போ தேவைப்படுது. எம்ஏ பேபியுமே அது ஒரு ஆயுதமாக தான் ஏதோ ரீசனுக்காக கையில் எடுத்தார். அப்போ அவருன்னும் குழந்தெல்லாம் கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ளே பேசுகிற விஷயத்தெல்லாம் வெளியே வந்து எப்போவுமே ஓப்பனாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. அன்னைக்கு அவர் இந்தியா டுடேக்கு பேசும்போது பேசுகிறாருனால ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை பேசியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் இவங்க பெரம் எடுத்தோடனையும் டக்குன்னு ரூட் அப்படியே மாத்துறாரு. இல்லை, என் ஆடு திருட்டு போனதை நான் கனவாக தான் கண்டேன் அப்படின்னு ரிவர்ஸ் போகிறார். இங்கேயும் நான் அதை அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அதை ஒரு ஆயுதமாக இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சில காரணங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. என்ன நெகோஷியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.